இது இப்போ எழுதின இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் பேஜ். பிஜிடிஆர்பி 2025க்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் பேஜ். இது வந்துட்டு பார்ட் ஏ, கீழே இருக்கிறது பார்ட் பி. பார்ட் ஏன்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பார்ட் பி வந்துட்டு நம்மளோட மேஜருக்கான ரிசல்ட்ஸ். சரியா? கீழே வந்துட்டு கிளிக் ஹியர் டு வியூ த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர் ஃபார் இவாலுவேஷன். அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒழுங்காக ஷேட் பண்ணாமல் இருந்தால், இல்லை ஏதாவது டேம்பர் பண்ணியிருந்தா, இல்லை இவங்கெல்லாம் பென்சிலில் ஷேட் பண்ணியிருக்காங்க. பென்சிலில் ஷேட் பண்ணாங்க. நம்ம ஆக்சுவலாக பிளாக் பென்னில், அதாவது பால் பாயிண்ட் பென்னில் தான் ஷேட் பண்ணணும் அப்படின்றது. இவங்க வந்துட்டு பென்சிலில் ஷேட் பண்ணாங்க. இவங்கள கன்சிடர் பண்ணல, இவாலுவேட் பண்ணல, அதாவது அவங்க பேப்பரே கரெக்ட் பண்ணவே இல்லை. அடுத்து இன்வாலிட் ஷேடிங். இன்வாலிட் ஷேடிங்னா அந்த ஓவல் ஷேப்பில் கரெக்டாக நம்ம ஓவல் ஷேப்பில் நம்ம பண்ணாமல் ஒரு கோடு மாதிரி இல்லை ஒரு புள்ளி மாதிரி வச்சு அப்படியே ஷேட் பண்ணிகிட்டே வந்திருந்தா அதை இன்வாலிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கேண்டிடேட்ஸ் நாட் கன்சிடர் ஃபார் இவாலுவேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு தேர்ட் கேட்டகரி. இப்போ இது வந்துட்டு பார்ட் ஏக்கான ரிசல்ட்ஸ். பார்ட் ஏ வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 20 மார்க் வாங்கியிருந்தால் குவாலிஃபைடு அப்படின்னு காமிக்கும். 20க்கு மேலே வாங்கியிருந்தால் குவாலிஃபைடுன்னு காமிக்கும். அப்போ மினிமம் பாஸ் மார்க் வந்துட்டு 20 மார்க் எடுத்திருந்தா தான் குவாலிஃபைடு. 20க்கு கீழே எடுத்தவங்க எல்லாமே நாட் குவாலிஃபைடு. நாட் குவாலிஃபைடுனா அவங்களோட பார்ட் பிக்கான அந்த மேஜர் பேப்பரே கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே நாட் இவாலுவேட்டட் அப்படின்னா, நாட் இவாலுவேட்டட் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த தமிழ் தகுதி தேர்வில் அவங்க எதிர்பார்த்து அந்த 20 மார்க்கை எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட பார்ட் பி மேஜர் பேப்பரை வந்துட்டு கரெக்ட் பண்ணாதனால இங்கே வந்துட்டு நாட் இவாலுவேட்டட் அப்படின்னு வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த பார்ட் ஏல தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நியூஸில் நம்ம கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம், 85,000 பேர் வந்துட்டு தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இது வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு விஷயம். அப்போ அவங்களோட வேலை வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். பார்ட் பியை வந்துட்டு கரெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களோட பேப்பர்ஸை. இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கான்செப்டை வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறத விட தமிழில் சொல்லி கொடுத்தோன்னா அந்த கான்செப்ட் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், ப்ளஸ் நோட்டீஸஸ், சர்க்குலர், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து தமிழில் தான் வரும். தமிழ்நாடுன்றதுனால தமிழில் தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வாசித்து பிள்ளைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா தமிழில் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறப்ப நம்ம இங்கிலீஷில் டீச் பண்ணிடலாம். ஆனால் தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறப்ப நம்ம தமிழில் தான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்களுக்கு தமிழில் தான் நம்மளுக்கு சப்ஜெக்டும் தமிழில் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் நம்மளுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் எல்லாமே தமிழில் தான் இருக்கணும். அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு பிஎஸ்சி செகண்ட் இயரோட தமிழ் படிக்கிறதே நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் பிஎட் படிக்கிறப்ப சைக்காலஜி படிச்சிருப்போம். தமிழ் வந்துட்டு நம்ம பிஜிக்கெலாம் வரப்பெல்லாம் நம்ம சுத்தமாக தமிழே படிச்சிருக்க மாட்டோம். அன்லஸ் அவங்க வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க தமிழில் டச்சில் இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னவோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் படி கம்யூனிகேஷனுக்காக தான் தமிழ் அப்படின்றப்ப எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அப்படின்ற பட்சத்தில் இலக்கணம், இலக்கியம் எல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வச்சுருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு வந்துட்டு எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நிஜமாலே தமிழ் எழுத படிக்க தான் தெரியணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃபை நீங்கள் ஒரு பக்கத்துக்கு கூட ஒரு தமிழ் பேராகிராஃபை கொடுத்து அதில் வாசித்து அதிலிருந்து நீங்கள் ட்விஸ்டடாக கொஷின் கேட்டிருந்தா கூட நாங்கள் வந்துட்டு எங்களை ப்ரூவ் பண்ணியிருந்திருக்க முடியும். அப்போ அந்த 85,000 பேரும் வந்துட்டு இந்த காம்படிஷன் உள்ளே வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு ஹாப்பினஸாவது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்துருக்கலாம். சரியா? ஸோ அதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக ஈஸியாக 85,000 பேரை வந்துட்டு மெயின் லிஸ்ட்டில் இருந்தே எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம். வெரி சாரி ஃபார் யூ. ஆனால் இப்போது இங்கே வந்துட்டு இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இதில் இந்த 2 லிஸ்ட்லேயுமே குவாலிஃபைடு அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த குவாலிஃபைடு குவாலிஃபைடு பார்ட் ஏலேயும் குவாலிஃபை ஆகிருப்பாங்க, பார்ட் பிலேயும் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா, இது வரைக்கும் ஒன்றுமே நம்மளுக்கு தெரிய வரல.
சரிங்களா? அப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிஜிடிஆர்பியில் இவங்கெல்லாம் 2 பேப்பருமே குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வரணும். ப்ளஸ் பிஜிடிஆர்பி நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி நீங்கள் கண்டக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி 2 பேப்பர்லேயும் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஜாப்னு வர்றப்போ வேலைன்னு நீங்கள் சிவிக்கு கூப்பிட்றப்போ இங்கே குவாலிஃபை ஆன இந்த பார்ட் பியில் குவாலிஃபை ஆன இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ டஃப் அப்படின்றது படிக்கிற எங்களுக்கும் தெரியும், கொஷின் செட் பண்ணுற உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நாங்கள் மேஜரும் படிக்கணும், ப்ளஸ் சைக்காலஜி படிக்கணும், ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்குமே படித்து எங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். சரியா? அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரெக்கக்னிஷனாக தான் இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போது இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் கால் ஃபார் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு எங்களால் படிக்க முடியுமா, இல்லை இந்த அளவுக்கு எங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் இவ்வளோ டைம், எங்களோட எஃபோர்ட், எங்களோட டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரெக்கக்னிஷனை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்த்துட்ருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வியூவர்ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ இந்த தேவி கெமிஸ்ட்ரி அப்படின்ற இந்த சேனலை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி ஜென்ரலான டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, நிறையா சேனல்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை வந்துட்டு இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது. இருந்தாலும் என்னோடய சஜஷன் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நிறையா யூடியூப் சேனலில் வந்துட்டு அந்த கொஷின் பேப்பரை அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே அழகாக டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 90 கொஷினுக்கு அந்த கொஷினோ ஆப்ஷன்ஸை எல்லாம் ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்றாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு 5 கொஷினோ இல்லை 10 கொஷினோ பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒன்று கொஷின் தப்பாக இருக்கும், இல்லாட்டினா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் தப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் யாரோட தப்பு அப்படின்னா இந்த கொஷின் செட்டிங் பேனலில் இருக்கிற அந்த பேனல் மெம்பர்ஸோட தப்பு. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸே வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதை விட நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் போர்டே வந்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருக்க அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ணி அதை அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் இந்த கொஷின் செட் பண்ணிங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதில் எது கரெக்ட் ஆன்சர், அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்ற அந்த புக்கோடு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எழுதின இந்த பிஜிடிஆர்பி 2025க்கான எக்ஸாம் கொஷின் பேப்பரில், அதாவது கெமிஸ்ட்ரி பேப்பரில் 20 கொஷினுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 20 கொஷினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதனால் அவங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கொஷினுக்கெல்லாம் 4 ஆப்ஷன்லேயுமே டிக் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொஷினை யார் அட்டன் பண்ணுறீங்களோ எந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் அவார்ட் ஆகிருக்கும். இப்போ இது யாருக்கு தெரியுமா பேத்தட்டிக் சுச்சுவேஷன்? நிஜமாலே எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது பேத்தட்டிக் சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அவன் படிச்சுட்டு வந்து கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருப்பான். ஒருத்தன் படிக்காமலே வந்து வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ணாலும் அவனுக்கும் நீங்கள் மார்க் அவார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது நிஜமாலே இங்கே சஃபரர் யார் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தவங்க தான். ஆனால் அவங்களோட பேர் வந்துட்டு சிவி லிஸ்ட்டில் வராது. இந்த படிக்காமல் வந்து எழுதியிருக்கான் இல்லையா, அவனோட பேர் சிவி லிஸ்ட்டில் வரும். நான் வந்துட்டு இந்த சிவி லிஸ்ட்டில் போட்ட எல்லாத்தையுமே நான் அப்படி தான் அப்படின்னு நான் சொல்லலை, ஒரு சிலர் அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எரர்ஸ்னால நிஜமாலே ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ இந்த வீடியோவில் நான் பேசியிருக்க எல்லாமே பியூர்லி என்னோட கருத்து. இதில் உங்களோட கருத்து வந்துட்டு மாறுபடலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அல்டிமேட்டில் என்ன அப்படின்னா ரியல் ஒர்க் ஹேஸ் டு பி ரிவார்டட் இல்லையா? ஸோ ஐ விஷ் சிவி போகிற எல்லாருக்குமே நல்ல ஜாப் பொசிஷன்ஸ் கிடச்சி நீங்கள் செட்டில் ஆகணும். பி ஹாப்பி இன் லைஃப். இந்த எக்ஸாமில் பார்ட் பியில் குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து யாருக்கு தெரியும், ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் கூட உங்களை கன்சிடர் பண்ணலாம்.
ஸோ எனிதிங் மே டர்ன் அவுட் பாசிட்டிவ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.